அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 2 ஏக்கான எக்ஸாம் வந்து ஜூன் 28ஆம் தேதி வந்து கால்ஃபர் ஆக போகுது. ஸோ இந்த குரூப் 2 ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு, பொது தமிழும் உண்டு. அது நம்மளுடைய சாய்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும். அப்படிங்கிறப்ப நமக்கு லாங்குவேஜில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதற்காக இந்த டைமில் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் நமக்கு ரெஃப்ரெஷிங் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரெஃப்ரெஷிங் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் லாங்குவேஜ் தான். பொது தமிழாக இருந்தால் பொது தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தால் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் நமக்கு மொத்தம் 10 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 கொஸ்டின் வீதம், மொத்தம் 1000 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை 21/6/2024 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க. அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அந்த சிலபஸ் பிரகாரம் உங்களுக்கு பார்ட் ஏல சில டாபிக், பார்ட் பியில் சில டாபிக், பார்ட் சியில் சில டாபிக் அப்படிங்கிற மாதிரி 3ஐயும் கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் 21ஆம் தேதி, அடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 3த்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் டு 9ஆம் தேதி வரைக்கும், 9ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு 9ஆம் தேதி ஜூலை 9 வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் முடித்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி நம்ம 33 டெஸ்ட் இருக்கக்கூடிய நமக்கு மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது பொது தமிழ் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 33 மாதிரி தேர்வு வந்து உங்களுக்கு 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்ம அகாடமியில் இந்த குரூப் 2 ஏக்கான இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் வர ஜூன் 30ஆம் தேதியும், சென்னை கோயம்புத்தூரில் ஜூலை 6ஆம் தேதியும், மதுரை ராமநாதபுரத்தில் ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இலவச வழிகாட்டுதல் வகுப்பில் லாஸ்ட் இயர் அச்சீவ் பண்ண அச்சீவர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அது எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த சிலபஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்கிறப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் நடந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை ஃப்ரீ மெட்டீரியல் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களில் நீங்கள் ஆஃப்லைன் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வீட்டிலேருந்தே நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வீட்டிலேருந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். எடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி பண்ணுங்கள். தேங்க்யூ.